At the worst case, நான் நினச்ச மாதிரி நினச்ச சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா I shouldn't waste my counselling choice. But how can we survive and adapt after joining directly in the second year? கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். What should we study before the first day of college? ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க ப்ரோ. காலேஜ் வாங்க பார்த்துக்கலாம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீங்கள் வந்து வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்க தேவையில்ல. டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் இன் இன்ஜினியரிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க தான், பட் போக போக வந்து பார்த்துக்கலாம். இட்ஸ் த பெஸ்ட் ரோட் மேப் ஃபார் அன் ஈஸி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் டே ஒன் அன்டில் பிளேஸ்மெண்ட். சேரத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்காதீங்க. யூ ஷுட் டூ ஃப்ரம் டே ஒன். ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே டக்குன்னு நம்மளால் பில்ட் பண்ணிட முடியாது. TNLEA admissions, தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்திருக்கும் போல இருக்குது. நம்மளோட ப்ரீவியஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் எடுத்து பார்த்தா கடைசி ஒரு 3 வாரமாகவே லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ வேணும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நானுமே வந்து நிறைய ட்ரை பண்ண அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட ஸ்கெடியூல் வந்து அதுக்கு பெர்மிட்டே பண்ணலை. அண்ட் அதனால தான் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து வந்து இன்னும் எதுவுமே மாற்றாமல் அப்படியே அந்த டயர்டு ஃபேஸோடு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நேரத்தை கடத்த வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்ததுலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்மள இந்த வீடியோ எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பிரேக் மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுக்கணும். இன்றைக்கி ஒரு பெரிய மெயில் வந்துருந்துச்சு. என்னன்னா ஒரு 15 கொஷின்ஸ் அபவுட் TNLEA admission process and how should a student cope up with this lateral entry admission process and after entering the college. நீங்கள் காலேஜ்குள்ளே வந்துட்டு பிறகு வந்து எப்படிலாம் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அந்த கொஷின்ஸ் என்னென்னலாம் நான் முழுசாக படித்து பார்க்கல, இனிமேல் படித்து தான் இனிமேல் யோசிச்சு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு பேசிக்லி வந்து நீங்கள் கேட்ட கொஷின்ஸில் அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. எஸ், நீங்கள் வந்து TNLEA, ஸோ இந்த நார்மல் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கும் வந்து நடக்கும். லைக் அந்த ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் நீங்கள் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எப்படி சாய்ஸ் லிஸ்ட்லாம் வந்து ஃபில் பண்ணணும், லைக் எப்படி அதை சாய்ஸஸை வந்து நீங்கள் பிக் பண்ணணுன்றதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட வந்து ஐபோல்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட சாய்ஸஸ் கொடுத்துருக்கு உங்களோட ரேங்க், ஜென்ரல் ரேங்க், கம்யூனல் ரேங்க், லைக் அந்த OC சீட்ஸ் ஃபில் ஆகுதா, அப்படி இல்லைனா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுதான்றதை பொறுத்து அந்த ரேங்க் பேசிஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். அண்ட் இஃப் யூ அக்செப்ட் தட் காலேஜ் ஆஃப்டர் தி காலேஜ் அலாட்மெண்ட்னா யூ கேன் ஜாயின் தட் காலேஜ். அப்படி இல்லைனா வந்து யூ கேன் புட் அப்வர்ட். அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த 4 ஆப்ஷன்ஸ் அதுவுமே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ யூ கேன் செக் அவுட் தேர். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து காலேஜில் வந்து சேரணும். அண்ட் இட் வில் பி டிஃப்ரெண்ட் திங். நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே வரதுனால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் காலேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்ரி திங் வில் பி ஃபைன் அண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். உங்களாலேயும் வந்து அவுட் ரீச் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ பர்சன்டேஜஸ் 97.5, கேன் ஐ கெட் அ குட் சீட் இன் ECE? ஸோ அஃப்கோர்ஸ் 97.5 இஸ் எக்ஸலன்ட் ஸ்கோர். அண்ட் அந்த நீங்கள் ECE சீட் வந்து எடுக்கணுன்றது வந்து எந்த காலேஜில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் அந்த அவைலபிலிட்டி வந்து இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ண காலேஜில் வந்து காம்படிஷன் அண்ட் அந்த சீட் அலாட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பெக்குலியராக ஃபனல் டவுன் பண்ண மாதிரி வந்து கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது 99.5% எடுத்தவங்க, 98.5 எடுத்த பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கே வந்து அந்த சீட்ஸ் போச்சுன்னா there will be a question mark for you guys. So 97.5 is a good mark. அண்ட் அதுதான் உங்களோட காம்படிஷன் எப்படி இருக்குது அந்த காலேஜுக்கு அந்த சீட்டுன்றதை பொறுத்தா வந்து உங்களுக்கு சீட் வந்து அவைலபிளாக இல்லைன்றது உங்களுக்கு டிசைட் பண்ண முடியும், லைக் ப்ரெடிக்டாக பண்ண முடியும். அந்த சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி காலேஜ் அலாட் ஆன பிறகு தான் வந்து உங்களால் வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ ப்ரீவியஸர் கட் ஆஃப் க்ளோசிங் ரேங்க்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து டென்டேட்டிவ் அண்ட் ப்ரெடிக்டிவ் தான். அது வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 500 ரேங்க் 600 ரேங்க் ஏறலாம் குறையலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ டூ கம்பேர் வித் தி ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் ஹவு ஷுட் பி அரேஞ்ச் காலேஜ் ப்ரெஃபரன்சஸ்? தேர்ட் கொஷின்.
அண்ட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் படிக்கிறப்பே வந்து நான் இந்த காலேஜ் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோட படிச்சிருப்பீங்களா. ஸோ டூ அட்டெம்ப்ட் ஃபார் தட் காலேஜ் அண்ட் உங்களோட ட்ரீம் காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விச் காலேஜ் சூஸ் பண்ணால் யூ கேன் கெட் தி குட் எக்ஸ்போஷர் அண்ட் குட் கோர்ஸ். ஸோ இந்த காலேஜ் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து இருக்குது. ஸோ இங்கே இந்த கோர்ஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். லைக் ஸ்டாண்டர்ட் கோர்சஸ் லைக் சிஎஸ்சி, இசி, ஐடி அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து ஒரு சில காலேஜில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் காலேஜஸ் வித் ஸ்டாண்டர்ட் கோர்சஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கு யூஸ் ஆகக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் சேஃப்டிக்கு போட்டு வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு 4-5 காலேஜஸ்லேயே வந்து சீட் கிடச்சிரும் தெரிஞ்சாலும் நான் சில காலேஜஸ் வந்து பின்னாடி அப்பன் பண்ணி வச்சுருப்பேன். ஒய் பிகாஸ் அட் த வர்ஸ்ட் கேஸ் நான் நினச்ச மாதிரியா நினச்ச சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா ஐ ஷுடன்ட் வேஸ்ட் மை கவுன்சிலிங் சாய்ஸ். ஏன்னா திருப்பியும் அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த என்னால் வெயிட் பண்ண முடியாது. அந்த 1 year வேஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் உங்களோட அந்த மென்டல் ஃபார்மே வந்து போயிடும். ஸோ அதை நான் எப்போ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதனால் பேக்கப் காலேஜஸ் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்களோட ரேங்கை தாண்டியும் ஒரு 4-5 காலேஜ் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ காலேஜஸ் வேணுமோ பேக்கப் வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்லையே, சும்மா தானே வைக்க போகிறோம். ஸோ பேக்கப்க்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் இஸ் தட் வாட் இஃப் ஐ டோன்ட் கெட் மை ப்ரிஃபர்டு காலேஜ் இன் round 1? எஸ், பட் உங்களோட ரவுண்ட் 1ல் இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. பிகாஸ் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அந்த வர Tier 1 காலேஜஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த சீட்ஸ் ஃபில் ஆகிடும்ல. ஸோ அது ரவுண்ட் 2க்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து அவங்க கேரி ஆன் பண்ணியிருப்பாங்களான்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ரேர் கேசஸ் நடக்கும், பட் 1 or 2 சீட்ஸ். ஏன் நம்ம அந்த லோவஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு போகணும்? லைக் நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கிறப்பவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க காலேஜஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கப் காலேஜஸ் வச்சுக்கிட்டா இட் வில் பி ஃபேர் எனஃப். அண்ட் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரவுண்ட் 2க்கு போகிறப்போ வந்து லைக் பேக் ட்ராப் அடிச்சு நீங்கள் அந்த ரவுண்ட் 2ல் வர காலேஜஸை சூஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் கீப் தி சேஃபர் சைட் ஆஃப் காலேஜஸ் இந்த ரவுண்ட் 1, அந்த Tier 1 காலேஜஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதிலே வந்து நீங்கள் பேக்கப் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய கொஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 5th question இஸ் தட் ஹவு கேன் வி சர்வைவ் அண்ட் அடாப்ட் ஆஃப்டர் ஜாயினிங் டிரெக்ட்லி இன் த செகண்ட் இயர்? கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஒய் பிகாஸ் உங்களோட அந்த அடாப்டேஷன் டைம் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஒய் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயரில் நார்மலான அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, லைக் 12th வரைக்கும் முடிச்சுட்டு அட்மிஷன் வராங்களா TNLEA கவுன்சிலிங்கில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டு பிறகு ஒரு 6 months 8 months வந்து புது கிளாஸ்மேட்ஸ், புது என்விரான்மெண்ட், புது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு 6 to 8 மாதம் வந்து எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இறங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வழக்கம் போல் அந்த 5 to 8 மாதம் வந்து தேவைப்படும் டு கெட் அடாப்டட் டு தி என்விரான்மெண்ட். அண்ட் அந்த எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும், பட் யூ கேன் ஸ்டில். அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சு வரீங்களா, ஸோ சில கான்செப்ட்ஸ் வந்து காலேஜ் பசங்க நாங்கள் ஐ மீன் 12th முடிச்சுட்டு வரோம்ல, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது சில இடத்துல அட்வான்டேஜாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருப்பீங்கன்ட்டு எனக்கு ஐடியா கிடையாது, பட் மேத்ஸில் இங்கே காலேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் நாட் ஷுர் பிகாஸ் உங்களோட சிலபஸ் அண்ட் உங்களோட இது வரைக்கும் படித்த டாபிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ பசங்க சொல்லியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு என்னோட ஒப்பீனியன் மேக்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நான் வேறு என்ன விஷயம் சொல்லுவேன்னா, உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் டக்குன்னு பிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே டு கோ அப்படின்ற மாதிரி இருந்தாலே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த சிலபஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. லைக் அந்த ஒரு 1 yearல நீங்கள் ஒரு 1 year லேட்டாக வரீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க பசங்களாம் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி படித்தா நல்லாயிருக்கும் அண்ட் நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து ஐ மீன் இன்டர்னல் எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணணும், செமஸ்டர்ஸ்க்கு எப்படி படிக்கணும், லைக் கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் ரிப்பீட்டேட்டிவாக பார்த்து அதுலேருந்து சில 10 marks இம்பார்ட்டன்ட் வருமான்ற விஷயம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிற அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணோம்ல, யூஸ் ஆகும். அண்ட் 6th question, which mathematic topics should we learn before college starts? அஃப்கோர்ஸ் நான் எதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன், அடுத்த கொஷின் இதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் இதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டிஃப்ரென்ஷியேஷன் எக்கச்சக்கமாக வரும், இன்டகிரேஷனும் நிறைய வரும், ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் மேண்டட்ரி, மஸ்ட் அண்ட் மஸ்ட். இன்டகிரேஷன் இஸ் ஆல்சோ ஏ மஸ்ட்.
அண்ட் வேறு என்ன வரும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த 8th சாப்டரில் படிச்சோம் நம்மளோட 12th. சாரி, நீங்கள் 12th, ஓகே ஃபைன், நான் 12th மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அந்த dy by dx, dw by dy, அந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு another வேரியபிள்னு சொல்லிட்டு செயின் ரூல் மாதிரி போகல. ஸோ தட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் வச்சு வர விஷயங்களும் ஒரு செமஸ்டரில் ஒரு பேப்பர் வரும். அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எங்களுக்கு ஒரு பேப்பராக இருந்துச்சு. fourth sem மேக்ஸ் M4. ஓகே, தென் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்லேயும் தேவைப்படும். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸ்னால் சில ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் டீல் பண்ணுவீங்க, லைக் சர்க்யூட் தியரியில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் சில இடத்துல மட்டும் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மில் வரும், அது வேறு கதை, தட் இஸ் டிஃப்ரெண்ட் டாபிக், அதை விட்டுருங்க. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை அந்த பிரின்சிபல் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் தட் சென்ஸ், நான் எதுக்கு இதை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, டிஎஸ்பி டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் வந்து வரும் எப்போனா 6th செமஸ்டரில். அதுக்கு ஏன் ப்ரோ இப்போவே சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இமேஜினரி ரியல் டர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் எல்லா 10 மார்க்கும் அடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். அவ்வளோதான் கைஸ், மற்றதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் இஸ், ஹவு மச் சி ப்ரோக்ராமிங் ஷுட் வி நோ பிஃபோர் ஜாயினிங்? அண்ட் நீங்கள் எப்படி இருந்தாலும், ஆமாம், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், வேரியபிள், இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ், இன்ட், ஃப்ளோட்டு, கேரக்டர், அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம், பேசிக் சின்டாக்ஸ், ஹவு டு மேக் அ சம் ஆஃப் 2 numbers, swap 2 numbers, find the ascending and descending, அந்த மாதிரியான பேசிக் சின்டாக்ஸாக லாஜிக் தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் லூப்பு, அரே, லைக் வைல் லூப், ஃபார் லூப்பு, லூப்புன்னு டூ வைல் லூப். ஸோ இந்த 3 லூப்ஸோட பிரின்சிபல்ஸ் அண்ட் அரே ட்ரிங் வரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கோங்க, சில்லாக இருங்க. அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வரையும் தெரிஞ்சுன்னா இட் இஸ் ஃபார் பெட்டர். ஓகே. அண்ட் 8th கொஸ்டின் இஸ், வாட் ஷுட் பி ஸ்டடி பிஃபோர் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்? ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க ப்ரோ, காலேஜ் வாங்க பார்த்துக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நீங்கள் வந்து வரத்துக்கு முன்னாடி எடுத்துக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஜாயின் பண்ணோன்னா பேசிக் சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், லைக் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன், சும்மா பேசிக்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் சர்க்யூட் தியரி, நான் வந்து பிஃபோர் ஜாயினிங் ஈஸி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அதை திருப்பியும் என்னால் வாசிக்கிற அளவுக்கு எனர்ஜி ஸ்டாக் இல்லை உடம்புல. ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐபோட்லேயும் வந்து தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தென் 9th கொஸ்டின் இஸ், வில் டிப்ளமோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரகிள் இன் இன்ஜினியரிங்? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க தான், பட் போக வந்து பார்த்துக்கலாம். தட் இஸ், நான் பயம்புத்ததுக்காக சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். But if you are really passionate about the subject and really passionate about your future, you will damn work for the thing and everything will move right automatically. Okay, don't feel so much and have confidence on yourself. Fine, பார்த்துக்கலாம். And 10th question is, what is the best roadmap for an EC student from day 1 until placement? சேரத்துக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்காதீங்க. அண்ட் நான் இது வரைக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்ப இது ஏன் வந்து எதுக்கு வந்து அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிருக்கணும். தட் இஸ் அ மேண்டேட்டரி திங். அண்ட் அதுதான் உங்களோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங் பைத்தான்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒய், பிகாஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் தான் போய் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் த டேம் ஹார்டஸ்ட் திங் தட் யூ ஷுட் டூ ஃப்ரம் day 1. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே டக்குன்னு நம்மளால் பில்ட் பண்ணிட முடியாது. ஸோ வி நீட் ப்ராக்டிஸ். ஸோ do stick on to the schedules that you have to balance both the hardware and the software part in EC if you are into EC. okay, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நல்லா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருக்கணும். அது நீங்கள் வந்து 3rd year வந்த பிறக்கும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஷுட் பி டெக்னிக்கலி சவுண்ட். ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண ஹேக்கத்தான்ஸ் வச்சு தான் வந்து உங்களோட ரெஸ்யூமேவை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஹெச்ஆர்ஸ். அண்ட் எஸ், ஃபைனல் இயரில் நிறைய விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. லைக் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ரெஸ்யூம் எப்படிலாம் ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய மேட்டர் இருக்குது. அதை நீங்கள் வந்து பின்னாடி வந்து நீங்கள் 4th year வரப்போ ஒரு வீடியோ போடுவேன். லைக் அந்த வீடியோ எப்பயோ போடுவேன், உங்களுக்கு 4th yearல யூஸ் ஆகும், தனி வீடியோ போட்டுடலாம். அண்ட் 11th திங் இஸ், ஹவு ஷுட் பி பேலன்ஸ் கோர், EC சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோடிங்? 70-30 தான் என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்லி இன்ட்ரெஸ்டட் இன் டு கோர்னா 70% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வந்து 70% ஆஃப் த ஸ்கெடியூல் அண்ட் 70% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் கோரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மிச்சம் இருக்க 30%ல கோடிங் கோர் கரெக்டாக தான் நான் சொன்னேன், ஓலரில்.
70% கோரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் 30% வந்து கோடிங் சாஃப்ட்வேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, வை பிகாஸ் இஃப் யூ ஆர் இன் டு ஹார்ட்வேர் ஹார்ட்லினா சில கம்பெனிஸ் தான் வந்து ஹார்ட்வேர் ரோலில் வந்து எடுக்கிறாங்க வென் கம்பேரிங் டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து வரும். ஆனால் உங்களுக்கு பேக்கப் வேணும்ல, அதனால தான் இந்த 30% ஆஃப் த டைம் வந்து உங்களை சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் இன் டு சாஃப்ட்வேர்னா அப்படியே வைஸ் வெர்ஸா மாற்றிக்கோங்க. 70% வந்து சாஃப்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட் எஃபர்ட்ஸை வந்து போடுங்க அண்ட் 30% வந்து ஹார்ட்வேரில் நீங்கள் பேசிக்காக பிளாப்லான்ட்டு பார்த்து வச்சுக்கலாம். அது பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே, how can we 12th question, how can we prepare for both core EC companies and software companies? நான் தான் சொல்லியிருக்கேன்ல 70-30 ரூல் தான். ஒன்று ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேரில் 70, சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேரில் 70, மிச்சம் இருக்கிறத வைஸ் வர்ஸா. ஓகே, அண்ட் அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்னா நீங்கள் அனலாக் டிஜிட்டல் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரு, அண்ட் தென் வெரிலாக் சிஸ்டம் வெரிலாக், வேறு VLSIயோட பேசிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் 8051 அண்ட் 8085 சிப் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் யூஆர் இன்டு கோர்னா அண்ட் சாஃப்ட்வேர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி சி தெரிஞ்சுக்கணும், பைத்தன் தெரிஞ்சுக்கணும், C++ தெரிஞ்சால் இட் இஸ் ஃபார் பெட்டர். அண்ட் DSA டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் நீங்கள் வந்து பைனரி ட்ரீஸ், கிராஃப், லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாமே வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS. இது போக சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். இஃப் நீங்கள் வயர்லெஸ் லேன் எடுத்திங்கன்னா தட் இஸ் ஆல்சோ மேண்டட்ரின்னு இல்லை, லைக் ஹெல்ப் ஆகும் சாஃப்ட்வேர் ரூல்ஸ்க்கு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பைத்தான், C, DSA டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் OS DBMS. ஓகேவா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். வந்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் WLAN சொன்னால, எஸ் ஒயர்லெஸ் லேன். ஸோ இந்த ஒயர்லெஸ் லேனும் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி உங்களோட சாஃப்ட்வேர் ரூல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் சொல்ல வந்து மறந்துட்டேன். அண்ட் CGP அண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் நீங்கள் கேட்டிருக்கிறது 13th question, how should we prepare for semester exams from the first week? நோட்ஸ் எடுங்க, யாரோட நோட்ஸும் நம்பி இருக்காதீங்க, சொந்தமாக நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் வந்து PPT அண்ட் மெட்டீரியல்ஸ் தருவாங்க, பட் இருந்தாலும் அது போக உங்ககிட்ட வந்து சொந்தமாக நோட்ஸ் இருக்கணும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அதை தரோம் வந்து பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிறைய ரிப்பீட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் தெரியும், பட் நீங்கள் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் அப்படி தான் நடக்கும். தட் இஸ் திங். செமஸ்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ரொட்டீன் வந்து இன்னொரு வீடியோவில் பட்டுமா கோச்சிக்காதீங்க. அண்ட் 14th question is, how can we maintain a good CGPA after joining through lateral entry? எஸ், கிளாஸ் ரெகுலர் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களால் ரெகுலராக நோட் எடுக்க முடியும். ஐ மீன் நோட்ஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எக்ஸாம் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் படிக்கிறப்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எல்லா ஆன்சர்ஸையும் எக்ஸாமில் எழுத முடியும். நல்ல ஆன்சர்ஸை கரெக்டாக ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக எழுதுனீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் மார்க்ஸ் போடுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கிட்டே இந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி குமுலேட்டிவ்லி CGPA will boost. This is the damn thing that you should follow. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கலாம். And next thing is, which skill should we learn for internships and placements? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேரில் நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கணும். அனலாக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் வெரிலாக், வாட் எல்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இஃப் சாஃப்ட்வேர்னா C ப்ரோக்ராமிங், பைத்தான், ஊப்ஸ்க்காக C++ பார்க்கலாம். அண்ட் தென் DSA, OS DBMS டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். அது போக சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்கில் எவர். ஸோ நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் இருந்தாலும் நீங்கள் வந்து HR ரவுண்ட்லையும் டெக்னிக்கல் இன்டர்வியூவும் செலக்ட் ஆகணும். உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நல்லா கம்யூனிகேட் பண்ணால் தான் உங்களால் வந்து மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒர்க் தான் வந்து கம்பெனிஸ் அண்ட் MNCs வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ டூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் ஒர்க். எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு ஒத்து போய் நீங்கள் வந்து டீம் ஒர்க் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், எப்படி ஒரு விஷயத்தை ஒரு ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஹவு பியூட்டிஃபுல்லி யூ ப்ரெசென்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெஸ்யூமே ரைட்டிங், நீங்கள் வந்து ரெஸ்யூமே கரெக்டாக பில்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஃபார் டேக்கிங் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகே, கொஷின் போயிட்டு 15 கொஷின் நினச்சேன். எவ்வளோ இருக்குது? 20 கொஷின் இருக்குது. நைஸ். 16th question is, are clubs, hackathons and projects important? ஆமாம், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். லைக் நீங்கள் சோஷியலி இன்வால்வ் ஆக ஒரு மாதிரி படிப்பு டெக்னிக்கலி நான் அடுத்து இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிற நிலமையில் நீங்கள் வந்து ஒரு 4 பேரோட பேசி பழகி சிரிச்சு விளையாடிட்டு அப்படிலாம் இருக்கிறதுக்கு கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும்.
அண்ட் நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி கற்றுப்பீங்க. உங்களுக்கு நிறைய வேலை தருவாங்க, அந்த வேலையிலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். அண்ட் இது பெருசாக உங்களுக்கு எங்கே ஹெல்ப் ஆகும்னா அந்த ஃபைனல் இயர் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் வந்து காலேஜ் சேர்றப்போ இப்படி இருந்தேன், பட் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கேன், 4 பேர்கிட்ட நல்லா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தோணும்ல. அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் தான் மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் அ ஹார்ட் வே. 71 if my English communication is weak, how can I improve? இங்கிலீஷில் சீரியஸ் பாருங்கள். நான் வந்து நியூஸ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் புக் படிங்க அப்படின்ட்டுலாம் வந்து நான் பூமராட்டம் பேச மாட்டேன். அண்ட் வாட் ஒர்க்டு ஃபார் மீ இஸ் I'll watch English series and English movies with captions so that I can understand the meaning, context and every damn vocabulary used in the sentences and how they convey the meaning and how they convey the emotions and feeling as well. So this is the way I followed and it worked for me. And what if even it works for me, what about you? So of course you can learn English and the vocabularies what you use can be enhanced by watching repetitively the series and the movies which is in UK English. Also sometimes US English will be slightly sluggish in way of communication, so better try to watch in UK English. ஸோ அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு எந்த சீரிஸில் வந்து இங்கிலீஷ் நல்லா புரியுதோ அதை பாருங்களேன், சிம்பிளாக அவ்வளோதான். ஸோ வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு சொன்னால் புரியாது, சிம்பிளாக சொல்கிறேன். எந்த இங்கிலீஷ் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அந்த இங்கிலீஷ் சீரிஸ் பாருங்கள். போர் அடிக்கிற நேரத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்களா, ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதில் கம்முன்னு போய் இங்கிலீஷ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வார்த்தையாச்சும் கற்றுக்க முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், எனக்கு தான் ஒர்க் ஆச்சு. அது போக நான் புக்ஸ் படிப்பேன், நான் இல்லைன்னா சொல்ல. இஃப் யூ ஆர் ரியல் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் புக்ஸ்னா யூ கேன் டம், இட் மைட் ஹெல்ப். அண்ட் அடுத்தது ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். லைக் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோவில் வளவலன்னு பேசிட்டே இருப்பேன். அப்படி பேச எனக்கு வந்து பேசுகிற ஃப்ளோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுக்கான தேவையான எஃபர்ட்ஸ்லாம் வந்து எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் வந்து ஃப்ளோவாக பேச ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் அட் த லெவல், பட் ஐ எம் இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸோ இன்டர்மீடியட் தான், பட் போக போக வந்து எல்லாமே பழகிறோம். ஸோ அதுதான் மேட்டர். அடுத்தது 18th question is that what mistakes should students avoid during engineering? கைஸ், எக்ஸாம் நாளைக்குனா இன்றைக்கி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஐ வுட் சஜஸ்ட் தட் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா வந்து கொஞ்ச நாள் எல்லாம் மறந்து போயிடும். ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகணும்னா வந்து நீங்கள் லாங் டைம் எஃபர்ட் போட்டு ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுவீங்களா, ஒரு மாதிரி மனசுலையும் மண்டையிலையும் வந்து பதிஞ்சிருக்கும், அப்போ யூஸ் ஆகும். சிஜிபிஏ முக்கியம் இல்லை, ஃபுல்லாக சீல்ஸ் தான் முக்கியம் சொல்லிட்டு சிஜிபிஏ விட்டுறாதீங்க. 8க்கு மேலே கன்ஃபார்ம் சிஜிபிஏ வேணும், அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளாஸை கொஞ்சம் நார்மலாக அட்டன் பண்ணுங்கள், அட்டெண்டன்ஸ் லேக்கில் விட்டுறாதீங்க. எந்த ஃபேக்கல்ட்டிஸ்கிட்டையும் உங்களோட பேரை வந்து அடி வாங்க விட்டுறாதீங்க. டூ மெயின்டைன் யுவர் குட் நேம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா டெக்னிக்கலி பண்ணணும். அண்ட் ஃபைனல் இயர் வந்த பிறகு பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. டூ ப்ரிப்பேர் ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப். தட் மைட் ஹெல்ப் இன் அ டிராஸ்டிக் வே. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் பில்ட் கனெக்ஷன்ஸ் ப்ரொஃபஷனலி. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் 19வது கொஸ்டின் இஸ் தட் வாட் ஷுட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அச்சீவ் இன் த ஃபர்ஸ்ட் 6 months? ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்கோங்க, சிஜிபிஏல கான்சன்ட்ரேட் பண்ண பார்த்துக்கோங்க, அண்ட் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ஒன் லாஸ்ட் மெசேஜ் ஃபார் எவ்ரி டிஎன்எல்இஏ ஸ்டூடெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிப்ளமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்து சீட் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சி, நீங்கள் காலேஜில் போகிற கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இட் டிசைட்ஸ் வெதர் யூ கேன் கெட் இன் டு எ ஹை பேக்கேஜ் கம்பெனிஸ் ஆர் யூ மைட் பி கோயிங் இன் டு தி மாடரேட் லெவல்ஸ் அப்படின்றது. அதனால் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் தான் கடைசி வருஷத்தில் வந்து உங்கள்கிட்ட பேசும். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் அட்ரிபியூட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் வந்து போட்டு விட்டு போங்க. வேறு என்ன வீடியோ வேணுன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஐ வில் கன்சிடர் தட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ சைனிங் ஆஃப், குட் பை, சியர்ஸ்.